ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஸ்தோத்திரம். 41வது அதிகாரம். 41வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு எவ்வளவுதான் தனிப்பட்ட விதத்திலே அந்த மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை செய்தாலும், அவர்களுக்கு பண வசதிகள் இருந்தாலும், இல்லைன்னா அவர்களுக்கு நிறைய மதிப்பும் நிறைய மரியாதையும் இருந்தாலும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, ஒரு மனிதனுடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் இருந்தாலும், உலகத்திலே இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நாட்கள் ஒரு உதவி தேவைப்படத்தான் செய்கிறது. ஒருத்தருடைய உதவியுமே இல்லாம இந்த உலகத்துல மனிதர்களால வாழ முடியாது, நிச்சயமாகவே வாழ முடியாது. சில நேரத்திலே சில மனிதர்களுடைய உயர்வுக்கு, சில மனிதர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு, சிலருடைய உதவிகள் தான் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கிறது. தானாக யாரும் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை, தானாக ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பெரிய நபர்களாக மாறவும் இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த துணை என்கிறது தான் கூட நிற்கிற ஒரு நபர் என்கிறது மிக அவசியமான ஒன்று. ஆனா இந்த உலகத்திலே இருக்கிற துணைகள் இல்லைன்னா, நம்முடைய ஆபத்து நேரத்தில், நம்முடைய தேவை நேரத்தில் நிறைய துணையான மனிதர்களை நம்ம நினைப்போம். இந்த மனிதர்கள் நமக்கு துணையா நின்றா நல்லா இருக்குமே, இந்த மனிதர்கள் எனக்கு சப்போர்ட்டிவா நின்றா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா நிறைய நேரங்களில் மனுஷனுடைய துணை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை, நமக்கு வெற்றிக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடாது. இந்த மாதத்துல கூட நீங்க நினைக்கலாம், எத்தனையோ பேர் உங்களுக்கு துணையாய் நிற்க வேண்டிய மனிதர்கள் எல்லாரும் இந்த மாதம் துணையாக நிற்காமல் போகலாம். இந்த மாதம் ஒரு பெரிய துணை உங்களுக்கு தேவைப்படலாம். எனக்கு யாராவது இந்த மாதம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் இந்த மாசம் என் கூட இருந்தா நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நிறைய சவால்கள் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு துணையாய் நிற்கிறது மனிதன் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு துணையாய் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதுவரையிலும் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதற்கு ஆண்டவர் நிறைய மனிதர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கலாம். ஆனா அந்த மனிதர்களுடைய துணை உங்களுக்கு கடைசி வரைக்கும் வெற்றி உள்ளதாய் அமையாது இருக்கலாம். அந்த மனிதனுடைய துணை சரியான ஒரு ஆசீர்வாதத்தை இல்லைன்னா முடிவு பரியந்தம் உங்களுக்கு அது இல்ல, அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர்களால் ஒரு சின்ன உதவி மட்டும்தான் நம்மளால பண்ண முடியலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், டைரக்டா நான் துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதம் நீங்கள் போகிற காரியத்தில் யாருமே உங்களோடு இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். அவர் துணையாய் நிற்பாரே ஆனால், அவர் உங்க கூட கரத்தை பிடிச்சு துணையாய் வருவாரே ஆனால், நான் நம்புகிறேன் அது எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் அது உங்களுக்கு வழி திறக்கும். அது எவ்வளவு பெரிய தேவையாய் இருந்தாலும் அது சந்திக்கப்படும். அது பஞ்சகாலமா இருந்தாலும் ஆண்டவர் அதில் பெரிய வெற்றியை பார்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வேதத்துல வேதமும் நமக்கு நிறைய இடங்களில் மனிதனுடைய துணையை குறித்து நிறைய இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பொதுவாக நம்ம நிறைய பேர் மனிதனுடைய துணையை நம்ம எதிர்பார்க்கிறோம். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தில் 32வது அதிகாரத்தை நம்ம எடுக்க போறோம். 32வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 32வது அதிகாரத்தில் 8வது வசனம், அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று
நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுது, ஜனங்களை பார்த்து சொல்றான், அவர்கள் ஒரு மிகப்பெரிய எதிரியை அவர்கள் சந்திக்கிறார்கள். அசிரியா ராஜாவுடைய ஒரு பெரிய படை அவர்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த அசிரியா ராஜாவுக்கு கீழே நிறைய கூட்டமாய் இந்த ஜனங்களை முறியடிக்கிறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான், இல்ல அவர்களோடு இருக்கிறது மனுஷ புயம். அவர்களுக்கு துணை நிற்கிறவர் யார் என்று கேட்டால் மனிதர்கள் தான். அந்த ராஜாவுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்கள். ஆனால் நமக்கு துணையாய் நிற்கிறது மனிதன் அல்ல, தேவன் துணையாய் நிற்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க அடுத்த 32ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, மனித துணை இருந்த அந்த ராஜா ஜனங்களுக்கு முன் பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய மனிதனாய் பயமுறுத்துகிறவனாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று ஒரே ஒரு தூதனை அனுப்பினாராம். பெரிய தூதனெல்லாம் அனுப்பல, ஒரு தூதன். அந்த ஒரே ஒரு தூதன் அந்த பாளையத்தில் பயப்படுத்தி கொண்டிருந்த அத்தனை பேரையும் சங்கரித்தான் என்று வேதம் சொல்லுது. நான் நம்புறேன், இந்த மாதம் ஆண்டவரிடத்துல கேளுங்க, எங்களுக்கு மனுஷன் எங்களுக்கு துணையா நிற்க வேண்டாம் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களுக்கு துணையாய் வேண்டாம். சில மனிதர்கள் அப்படிதான் நினைக்கிறார்கள், எனக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தட்டும், இந்த மனுஷன் எனக்கு துணையா இருந்தா போதும், அவ்வளவுதான் நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்வேன் அப்படின்னு. இல்ல, மனிதர்களுடைய உதவி விருதா. மனிதர்களுடைய உதவி, மனிதனுடைய துணை கடைசி வரைக்கும் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனா நமக்கு கர்த்தரே துணையாய் நிற்கிறவர். 2 கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாய் இருப்பீராக. முழு பலத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்பீராக. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்பீராக, துணையாய் நிற்பீராக. ஹல்லேலூயா. இதுவரையிலும் தனியாக ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு, இதுவரையிலும் தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு, இல்லை என்றால் ஏதோ ஒரு மனிதனுடைய உதவி உங்களுக்கு இருந்து எடுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணையாய் நான் நிற்க போகிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஒரு உதவி உங்களுக்கு இதற்கு முன்பாக காணப்படலாம். அந்த உதவி 9 மாதங்களும் உங்களை வழிநடத்தி இருக்கலாம், இல்லை என்றால் 7 மாதங்களும் உங்களை வழிநடத்தி இருக்கலாம். ஆனா இப்போ அந்த உதவி உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். அந்த நபர் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகலாம், அந்த உதவி உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகலாம். ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த துணை உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போட்டாலும் இந்த 10வது மாசம் உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர், உன்னோடு இருக்கிறவர் வாக்கு மாறாதவர். இதுவரையிலும் உனக்கு இருந்த உதவியை விட இந்த மாதம் உன்னோடு கூட இருக்கிற துணை செய்கிற கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இந்த மாதம் வரைக்கும் பெரிய பெரிய நபர்கள் உங்களோடு கூட துணையாய் நிற்கிறதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே இவ்வளோ ஒரு பெரிய மனுஷனை எனக்கு துணையா வச்சிருங்களா ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் நீங்க ஜெபிக்கலாம். ஆனா இப்போ அந்த துணை எடுக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகலாம். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்க வியாபாரத்தில் கர்த்தர் துணை நிற்கிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் துணை நிற்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் உங்களுக்கு ஒரே ஒருவர் துணை நிற்கிறார். அந்த ஒருவர் துணை நின்றால் போதும்,
ஒரு தூதனை அனுப்பினாலே பராக்கிரமசாலிகள் எல்லாம் அழிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறவர். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாக நின்றாய். சத்தத்தை உயர்த்தி. எஸ் சிஸ்டர், உங்க பிள்ளைக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார். உடைய கணவனாருக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார். நீங்கள் 10வது மாதம் சந்திக்க போகிற அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அந்த தேவையில கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் எதிராய் வருகிற அந்த பயப்படுத்துகிற கிரியைகள் அழிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அது முழுவதுமாக நிர்மூலமாகும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு 2 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். உலகத்திலே இருக்கிற மனிதனுடைய துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் நேற்றை கண்டுபிடித்தேன். அந்த 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேச ஆனேன் என்று சொல்லி கெர்ஷோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே தன்னுடைய 2வது குமாரனை பெற்று அவன் சொல்றான், அவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். இந்த எலேசர் என்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். ஆண்டவர் எப்ப துணையா நின்றாராமா, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். கர்த்தர் இவனுக்கு துணையாய் நின்றது சாதாரணமான ஒரு சூழ்நிலை அல்ல. பார்வோனுடைய பட்டயம் அவனுக்கு விரோதமாய் வரும்போது அவனுக்கு கர்த்தர் துணை செய்தார். அப்படின்னா யாருமே துணை செய்ய முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் மோசேக்கு துணை செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணையாய் நிற்கிற மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சில நேரங்களில் யாராலையுமே நமக்கு துணை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்படுவோம். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் சில மனிதர்கள் நமக்கு துணையாய் நிற்பார்கள். எப்பா உனக்கு 50 ரூபாய் கடனாப்பா, சரிப்பா உனக்கு 50 ரூபா தானே கடனு, நான் அந்த கடனை முடிச்சிடுறேன். 50 ரூபா ஒன்று எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா உனக்கு கடன்ப்பா. 50,000 ரூபாய் கடன் அவங்களால செய்ய முடியும். ஆனா 5 லட்சம் ரூபாய் கடன் என்று போது அந்த மனிதர்களால நமக்கு துணை செய்ய முடியாது. எல்லா தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் மனிதர்கள் துணை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. என்ன அப்படின்னா, அவனுக்கு துணை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், அவன் பேர்ல பாசம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா உனக்கு எதிராய் வந்திருக்கிற மனிதர், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற நபர் சாதாரணமானவர் இல்லப்பா. அவர் பார்வோன். எங்க எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர், உன்னை காட்டிலும் ரொம்ப பெரியவர். அதனால எங்களுக்கு யாருக்குமே துணை செய்யவே முடியாது. இன்றைக்கு காலை வேளையில இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில யாருமே துணை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இங்க கடந்து வந்திருக்கலாம். எனக்கு இந்த பிரச்சனையில யாருமே உதவி செய்ய முடியாது பாஸ்டர், எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்வோனுடைய பட்டயம். அந்த பார்வோனுடைய பட்டயத்திற்கு ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மிகப்பெரிய ப்ராப்ளம், எத்தனை பேர் உதவி செஞ்சாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாருமே துணை செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில அந்த மோசேக்கு துணையாய் நின்று பார்வோனை வெற்றி பெறுவதற்கு உதவி செய்த கர்த்தர் இன்று நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு மோசையோடு கூட துணை நின்ற கர்த்தர் பார்வோனுடைய பட்டயத்திற்கு நம்மை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென்.